அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 அமைச்சர்களின் பதவியை அதிரடியாக பறிக்கும் முதல்வர் விஜய். என்ன நடந்தது? இந்த அதிரடி முடிவுக்கு என்ன காரணம்? முதல்வர் விஜய் அவர்கள் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரா? ஆக்ரோஷமாக அந்த அமைச்சர்களின் பெயரை குறிப்பிட்டு பேசியிருப்பதுதான் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது, யார் அவர்கள், ஏன் இப்படி ஒரு முடிவு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ஊழல் செய்யக்கூடிய அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மீது முதல்வர் விஜய் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி வாங்க. தமிழகத்துல ஊழல் புகாரில் சிக்கினா அமைச்சர்களின் பதவி உடனடியாக பறிக்கப்படும் என்று தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் சில உயர் அதிகாரிகளை அரங்கை விட்டு வெளியேற சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்ட சில அமைச்சர்களின் பெயர்களை சுட்டிக்காட்டி இந்த உத்தரவை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். தங்களுடைய தாவேக ஆட்சி என்பது 100% ஊழலற்ற மக்கள் ஆட்சியாக திகழ வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும், இந்த விதியை மீறி தவறு இழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைப்பது உறுதி என்றும் அவர் ஆவேசமாக பேசியிருக்கின்றார். அப்படின்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தற்போது வெளியாகி இருப்பது தான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போதைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய 5 முக்கிய அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படும் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. இது அனைத்துமே நம்ப தகுந்த தகவல்கள் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். தமிழகத்தில் தற்போது 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில முதல்வர் விஜய் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றை, அதாவது திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியை முறைப்படி ராஜினாமா செய்ததாலேயும், அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்ததாலும் இந்த 7 இடங்கள் காலியாகின. இதற்கு முன்னாடி, அதாவது இந்த சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட முக்கியம் இந்த 7 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் தாவேக அரசுக்கும் விஜய் அவர்களுக்கும் எழுந்திருக்கின்றது. ஏன்னா ஆட்சி பொறுப்பேற்று 2 மாதம் ஆகிடுச்சு. இன்னும் தேர்தல் நடக்க 3-4 மாதங்கள் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாத ஆட்சி காலத்தில் நம்மளுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்றதற்கு ஆதாரமாக இந்த இடைத்தேர்தல் நடக்கும். மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றத இந்த இடைத்தேர்தல் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த 7 தொகுதிகளில் வெற்றி பெறுவது ரொம்ப கட்டாயம் அப்படின்றத முதல்வர் விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கிறாராம். இந்த இடைத்தேர்தல் களம் தாவேக ஆட்சியின் மீதான ஆசிட் டெஸ்டாக பார்க்கப்படும் அப்படின்றதுனால இதில் வெற்றி பெறும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உடனடியாக அமைச்சர் பொறுப்புகளை வழங்க விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறாராம். முதல்வர் விஜய் அவர்களுடைய தற்போதைய அமைச்சரவை ரேடார்ல 5 அமைச்சர்கள் மீது பல்வேறு காரணங்களுக்காக தாவேகா தலைமை கடுமையான அதிருப்தியில இருக்காங்களாம். ஆட்சி பொறுப்பேற்ற குறுகிய காலத்திலேயே நிர்வாக திறமையின்மை, மக்கள் குறைகளை கண்டுகொள்ளாத போக்கு மற்றும் துறை சார்ந்த கோப்புகளில் சுணக்கம் காட்டியது போன்ற புகார்கள் இந்த 5 அமைச்சர்கள் மீது எழுந்திருக்கின்றது. இவை அனைத்திற்கும் மேலாக தூய்மையான மற்றும் நேர்மையான அரசியலை வழங்குவதாக மக்களுக்கு வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தாவேக அரசுக்கு ஒரு சில அமைச்சர்கள் மீதான மறைமுக ஊழல் புகார்களும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலான செயல்பாடுகளும் முதல்வர் விஜய் அவர்களை பெரும் அதிர்ச்சிக்கும் கோபத்திற்கும் உள்ளாக்கி இருக்கின்றது அப்படின்றது தற்போது வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கின்றது. தங்களுடைய துறைகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், ஒப்பந்த புள்ளிகள் வழங்குவதில் முறைகேடுகள் நடப்பதாகவும், உளவுத்துறை மூலமாக முதல்வருக்கு ரகசிய அறிக்கைகளும் சென்றிருப்பதுதான் தற்போது அரசியல் வட்டாரத்திலேயோ தாவேக அமைச்சர்களிடையேயும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 அமைச்சர்களினுடைய பதவியை விரைவில்
பதவியை பறிக்க இருக்கின்றார் அப்படின்ற தகவல் நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து வெளியாகி இருக்கின்றது. யார் அந்த அமைச்சர்கள் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த லிஸ்ட்டில் அந்த 5 பேரில் முதலாவதாக இருப்பது சரத்குமார். அதாவது அந்த மருந்து ஸ்வைட்டனர் அல்லவா, அதாவது அந்த மாத்திரையை உடைச்சி குழந்தைக்கு கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த சரத்குமார், அமைச்சர் சரத்குமார் அவருடைய பதவியை பிடுங்க தயாராக இருக்கின்றார் விஜய் அவர்கள். தற்போது இந்த சரத்குமார் தமிழ்நாட்டின் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன காரணங்கள், அதாவது குழந்தைக்காக தான் மாத்திரையை பொடி செய்து கொடுத்தா அப்படின்ற மாதிரி சொன்னது பலருமே நம்பலை. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அந்த மாத்திரையை ஏடிஎம் கார்டை வச்சு பொடி செய்கிறது, பக்கத்தில் ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை வச்சுக்கின்னு பொடி செய்கிறது, இதெல்லாம் பார்த்த மக்களுக்கு பெரும் சந்தேகம் ஏற்பட்டது. முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்திருக்கும் போல. அதனால தான் இவருடைய அமைச்சர் பதவியை பறிக்க தயாராக இருக்கிறாரு. அடுத்ததாக இந்த வரிசையில் 2வது யாருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குன்னா, அமைச்சர் கீர்த்தனா. இவங்க தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க. இவங்க பல சர்ச்சைகளில் கடந்த 2 மாதங்களில் சிக்கி இருக்காங்க. பள்ளிகளில் ஆய்வு நடத்துகிறேன் அப்படின்ற பேரில் மாணவியிடம் பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அனைவர் முன்னிலையிலையுமே அவங்க கேட்டது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. பலரும் கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அரசு பயணம் தொடர்பாக மத்திய அரசின் பாஸ்போர்ட் விதிமுறைகள் மற்றும் சில சர்ச்சைகளில் அவங்க சிக்கினதால் அவங்களுடைய பதவிக்கு ஆபத்து வரப்போகின்றது. அதே மாதிரி அமைச்சர் ஜெகதீஸ்வரியுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போக்களையும் ஈடுபட்டாங்க. விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழா ஒன்றில் பேனரில் ஜெகதீஸ்வரி அவங்களுடைய பெயர் முதல்ல இடம்பெற்றிருந்ததால 2 பேருமே மேடையிலேயே வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதன் காரணமாக பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இதன் காரணமாக கீர்த்தனாவுடைய பதவி பறிக்கப்பட இருக்கின்றது அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இந்த வரிசையில் 3வது இருப்பது இதே ஜெகதீஸ்வரி அவர்கள் தான். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்காங்க. இவங்களுடைய பதவி ஏன் பறிக்கப்பட இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த மேடையில் நடந்த பிரச்சனை, அமைச்சர் கீர்த்தனாவுடன் நடந்த பிரச்சனை, மோதல் போக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க பிரபல ரவுடியான தென் தமிழகத்தை சேர்ந்த ராக்கெட் ராஜா, இவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு குற்ற வழக்குகள் மற்றும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டவர். இவருடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தினதால ஒரு ரவுடியுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொண்டிருக்காங்க. இவங்க அமைச்சர் பதவிக்கு தகுதியானவங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி கொதித்து கொண்டிருக்காங்க மக்கள். இதனால இவங்களுடைய பதவியையும் பறிக்க முதல்வர் விஜய் அவர்கள் தயாராக இருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அடுத்து இந்த வரிசையில் 4வதா நாம பார்க்க போறது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தான். ரமேஷ் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், சுட்டி பையன், கெட்டி பையன் அப்படின்ட்டு சொன்னாலும் இந்த 100 கோடி ரூபாய் நில பிரச்சனை ரமேஷ் அவர்களுக்கு பெரும் தலைவலியாக மாறி இருக்கின்றது. பழனி கோவில் சொத்தான பழனி தண்டாயுதபாணி முருகன் கோவில் சொத்தான 100 கோடி ரூபாய் சொத்தை கிட்டத்தட்ட பல முறைகேடுகள் செய்து 2 கோடி ரூபாய்க்கு தனியார் 2 நபர்களிடம் விற்றிருக்காங்க. இதன் காரணமாக ரமேஷ் மீது பலருமே கொந்தளித்து போயிருக்காங்க. இவருக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கும், இப்போ தெரியலன்னு சொல்றாரு, இவருக்கு தெரியாம நடந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருடைய நிர்வாக திறமையின்மையானதான் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் முடிவுக்கு வந்திருப்பதாகவும் இவருடைய பதவியை பறிக்கவும் விஜய் அவர்கள் தயாராக இருக்கின்றார் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த வரிசையில் 5வதாக இருக்கக்கூடிய அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தான். அவர் மீது பார்த்தீங்கன்னா தற்போது புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடக்குது. அது என்னன்னா, தன்னுடைய சகோதரரிடம் சொத்து பிரச்சனை காரணமாக வீட்டிலேயே போய் அவரிடம் வாக்குவாதம் செய்ததோடு மட்டுமல்லாமல் மோதல்லையும் ஈடுபட்டு இருக்கிறாரு. அது தொடர்பான வீடியோ புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி ஒரு ரவுடி மாதிரி நடந்து கொள்றாரு, சட்டத்தை மதிக்கலை,
ஏதாவது பிரச்சனைனா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம், அதன்படி நடந்திருக்கலாம். சட்டத்தை மதிக்க தெரியாத ஒருவர் நிதித்துறை அமைச்சர் பதவியில் இருப்பது நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை பார்த்ததிலிருந்து பலரும் அவருக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க. இதனால் அவருடைய பதவியையும் விஜய் அவர்கள் பறிக்க தயாராக இருக்கின்றார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இந்த 5 அமைச்சர்களின் பதவியை தான் விஜய் அவர்கள் பறிக்க போகின்றார். விரைவில் அது குறித்த செய்தி வெளியாகும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.